ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தி லைஃப் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல், தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, தும்பல், நாள்பட்ட மார்சளி, இந்த மாதிரி பல தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ரெமெடி செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடி செய்யறதுக்காக நான் ஒரே ஒரு வெத்தலை எடுத்துருக்கேங்க. இந்த வெத்தலையுடைய காம்பு பகுதியும் நுனி பகுதியும் நான் பிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெத்தலையை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கலாம். கைகளால் அப்படியே பிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு அதை இந்த தண்ணியில் சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்பூனை விட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா 10 மிளகை நான் 1-2 இடித்து வச்சுருக்கேன். 10 துளசி இலைகள், வெள்ளை துளசி எடுத்திருக்கேன். அதை அலசி சுத்தமாக வச்சுருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் இடித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சிட்ருக்குது. 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி, அதை சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சுண்டி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்கும். இந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்மளுடைய நெஞ்சு சளி, மார்சளி எல்லாமே கரைஞ்சி மலம் வழியாக வெளியேறிடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்தது 1.5 கப் அளவுக்கு சேர்த்தோம். இப்போ 1 கப் அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. குடிக்கிற சூடு வரணும். அதாவது நல்லா சுருக்குன்னு நம்ம காஃபி டீலாம் குடிக்கிற அளவுக்கு சூடு வரணும். அந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். வடிகட்டி போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நான் ஊற்றின கப்புலேயே இதை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். 1 கப்புக்கு குறைவாகவே இருக்குது. உங்களுக்கு அளவு பார்க்கும்போதே தெரியும். நம்ம 1.5 கப்பு சேர்த்தோம். ஆனால் 1 கப்புக்கு குறைவாக இருக்குது. குறைவாக இருக்கிறதுனால பரவாயில்லைங்க, குறைஞ்சி தான் வரணும். ஏன்னா தண்ணி நல்லா சுண்டணும். அது கொதிக்க கொதிக்க நம்ம சேர்த்த பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்கும். அதுக்காக தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும்னு சொன்னேன். இது மாதிரி குறைவாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சளி, இருமல், தும்பல், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, மார்சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தினந்தோறும் கூட நீங்கள் 3 நாள் தொடர்ந்து குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை குடித்தவொடனே சரியாயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தினந்தோறும் 2 வேளை நீங்கள் குடிக்கலாம். காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி, இருமல், தும்பல், நாள்பட்ட மார்சளி எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.